டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சரண்யா, சீனியர் ஆயுர்வேத கன்சல்டன்ட் அட் மெட்வே ஆயுர்வேத், கோடம்பாக்கம், சென்னை. நிறைய யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. என்னன்னா, மேம் நானும் இவ்வளோ ஒரே டயட்டை தான் ஃபாலோ பண்ணுறோம், ஒரே டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், பட் அவங்களுக்கு உடம்பு குறையுது, எனக்கு உடம்பு குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சி, டயட்டுன்றது குவான்டிட்டி ஒன்றும் கிடையாதுங்க. உங்கள் வெயிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றீங்க அப்படின்றது கிடையாது. உங்கள் உடம்பு, உங்களோட டைஜஷன் பவர், உங்களோட ஆயுர்வேதால அக்னின்னு சொல்லுவோம், உங்களோட மெட்டபாலிசம் எப்படி இருக்குது, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு எவ்வளோ தூரம் டைஜஸ்ட் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு ஸ்கேல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. எப்போ அது ரொம்ப குறைவாக இருக்கோ, இல்லை அது இம்பேலன்ஸ்டாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்க டயட்டிங்கும் சரி, இல்லை நீங்கள் உடம்பை குறைக்கிறதுக்காக செய்கிற முயற்சிகளும் சரி, பெரிய அளவில் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. டயட்டுன்னு வந்துட்டாவே போதுங்க, உடனே உடம்பை குறைக்கிறதுக்குன்னு ஒரு டயட்டஸை எடுப்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க. உடனே ஃபாரின் டிஷ்ஷஸ்க்கெல்லாம் போயிடுவாங்க. நம்ம ஊர் இட்லி சாம்பாரெல்லாம் விட்டுடுவாங்க. உடனே வந்து ஓட்ஸு, என்னென்னமோ டிஷ்ஷஸ் எல்லாம் பேரெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த டயட்க்கு போயிடுவாங்க. சி, உங்கள் வயிறு உங்கள் இட்லியை புரிஞ்சுக்கிறத தாண்டி உங்கள் ஓட்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ நம்ம இத்தனை வருஷம் என்ன மாதிரியான டயட் எடுத்துட்டு இருக்கோம், அதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா உடல்ல நம்ம மெட்டபாலிசமை சரி பண்றதுக்கான முயற்சி எடுக்கல, ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை மட்டும் வித்தியாசமாக மாற்றி நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். அப்படியாவது ஒரு ரிடக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு 2-3 கிலோ குறையிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு டைம்க்கு அப்புறமா என்ன ஆகிடும்னா, உங்களையே நீங்கள் வருத்துப்பீங்க. அந்த டயட் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி, எனக்கு இந்த டயட்டெல்லாம் செட் ஆகாதப்பான்னு சொல்லி நீங்கள் ட்ராப் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டயட்டிங் கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்யாது. மூணாவது பார்க்கணுன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், நம்ம சொல்லக்கூடிய இந்த உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டே வந்து உங்களை இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ண தான் வைக்கும். ஃபர்ஸ்ட் உங்கள் உடலோட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்த அக்னின்றது உடல்ல நம்ம எடுத்துக்கூடிய உணவை ஜீரணம் பண்ணி கிராகிக்கக்கூடிய சக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்பெல்லாம் குறைவா இருக்கும் அப்படின்னா, 2 விஷயங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், அவங்க சாப்பிடுவாங்க, உடனே அது எனர்ஜியா பர்ன் அவுட் ஆயிடும். சிலருக்கு அது ஸ்லோவா இருக்கும். ஸோ தட் அந்த ஜீரணம் பண்றதுக்குன்னு ரொம்ப டைம் எடுத்து அது உடம்புல போய் ஃபேட்டா ஸ்டோர் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குள்ள விஷயங்களை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும்போது அது ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக ரொம்ப நாளாக இருக்கிறதுனாலவே அதை கரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா டயட்டிங் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. ஏன் நான் சொல்கிறேன், முக்கியமாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க்கு, சாலட்ஸு, அப்புறமா வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான டயட் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து டிவியும் மொபைலும் பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது. ஒரு டயட்டோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ, லைஃப் ஸ்டைலோட இம்பார்ட்டன்ஸுமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணலை, ஆனால் டயட் மட்டும்தான் பண்ணுறீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க உங்களை மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸே ஆகாது. உங்களுக்கு கிரேவிங்ஸ் இன்னும் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஹேபிட்டும் இன்னும் அதிகமாகிறத நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் உங்களோட மூட் ஸ்விங்ஸும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஃபேட் ஸ்டோரேஜ் உடம்புல அதிகமாகிட்டே இருக்கும், உங்கள் பெல்லி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வித் டயட் ரெண்டுமே வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுல பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். அப்போ நம்ம அந்த ப்ரெஷர்லேயே நீங்கள் ஒரு டயட்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் அதிகமாகும். மெனோபாஸ் டைம் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கம்ப்ளீட்டாக வந்து ஷட் டவுன் ஆகக்கூடிய டைம் பீரியட் வரும்போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ உடல் எடை குறைக்கிறதுன்னு வரும்போது முதல்ல உடலோட அக்னியை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம்தான் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டயட்டே உங்கள் உடலில் வந்து வேலை செய்யும். அப்போ எதனால் உடல் எடை கூடுதலாக இருக்குது அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்த ஏஜில் நம்ம இருக்கோம் அது 2வது புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட செரிமான சக்தியே இருக்கும். ஆயுர்வேதை பொறுத்த வரைக்கும் பிரகிருத்தின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது உடல் சுபாவம்.
நம்ம பிறக்கும் போதே நம்ம என்ன மாதிரியான உடல் சுபாவம் கொண்டு இருக்கோம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாத பிரகிருதி, பித்த பிரகிருதி, கஃப பிரகிருத்தின்னு சொல்லுவோம். சிலர் ஒல்லியா லீனா இருப்பாங்க, அதுதான் அவங்களோட நேச்சர். சிலர் மீடியமா இருப்பாங்க, அதுதான் அவங்களோட இன்பார்ன் நேச்சர். சிலர் கொஞ்சம் ஃபேட்டியா இருக்கிறது தான் அவங்களோட இன்பார்ன் நேச்சர். அப்போ கொஞ்சம் ஃபேட்டியா இருக்கிறதே நார்மல் தான், நம்ம வந்து அதை அப்நார்மலா நினைச்சுக்கிறோம். அப்போ உடல் சுபாவமாவே அப்படி இருக்கும்போது அந்த பிரகிருதி இருக்கக்கூடிய பீப்புள் இன்னும் எக்ஸசிவா ஹெவி ஃபுட்டா, ஆயில் ஃப்ரைட் ஃபுட்டா, ரொம்ப வந்து ஸ்வீட் ரிலேட்டட் ஃபுட்டெல்லாம் நிறைய எடுக்கும்போது அந்த கஃபத்துவம் வந்து இன்னும் உடம்புல அதிகமாகும். அது எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிறதுக்கு டைம் நிறைய தேவைப்படும். அது அந்த உழைப்பு, உடல் உழைப்பும் இல்லாம போறதுனாலேயே அவங்க இன்னும் ஃபேட் ஆவாங்க, குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போ நம்ம எந்த மாதிரியான உடல் தேகம் அப்படின்றத ஒரு புரிதல் வேணும். எந்த தோஷாஸ் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்குன்ற ஒரு புரிதல் வேணும். அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த பர்சனலைஸ்டு டயட்டு இல்ல கஸ்டமைஸ்டு டயட் எல்லாம் சொல்றோம்ல, ஆயுர்வேதம் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஸோ ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு, நம்ம என்ன மாதிரி பிரகிருதி அப்படின்றது ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு. அதை நம்ம அசஸ் பண்ணும் போதே நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும், சிம்பிளா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் நம்மளோட அக்னி நம்ம உடல்ல, ஏன்னா இந்த தேகம் ஏன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா அதை சார்ந்துதான் உங்களோட ஜீரண சக்தியா இருக்கட்டும், மலம் கழிக்கக்கூடிய சக்தியா இருக்கட்டும், இல்லை நீங்க யோசிக்கிற தன்மையா இருக்கட்டும், உங்களோட பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாமே டிசைட் பண்ணும். ஸோ அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம ஒரு டயட்டை வந்து ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடம்போட ரித்தம்க்கு அது வேலை செய்யும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. தாராளமா நீங்க பண்ணலாம். பட் அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நீங்க பண்ணும்போது நீங்க நைட் தூங்காம இருக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். செகண்டு, உங்களோட டயட்ல வந்து காலையில நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல எந்த ஒரு கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிகமா இருக்கக்கூடாது. ஏன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க, மற்ற அடுத்த சாப்பிடக்கூடிய டைம்ல பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே அடிச்சு நவுத்துவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஒர்க்கே ஆகாது. அகெயின் உங்க ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் நீங்க வந்து பேலன்ஸ்டா வச்சிருந்தா மட்டும்தான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களோட நீங்க ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அணுகுறீங்கன்னா அது இன்னும் உங்க பிரச்சனையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு கண்டிஷன்ஸை கொண்டு போகுமே தவிர பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணாது. ஸோ டயட்டிங் அண்ட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அண்ட் எக்ஸசைசஸ் இது மூணுமே வந்து உங்க உடல் சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணி பண்ணும்போது தான் அது உங்க உடம்புல எஃபெக்டிவா இருக்கும். ஆயுர்வேத பொறுத்த வரைக்கும் ஒரு பிரகிருதி அண்டர்ஸ்டாண்டிங்கோட வி கிவ் எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ். முதல்ல டீப் கிளென்சிங் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மெடிக்கேட்டட் எனிமாஸ், பஸ்தீஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது உடல்ல ரொம்ப நாளாக ஸ்டேக்னண்டா இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றத்துக்கு பெரிய அளவுல உதவி செய்யுங்க. ஒன்ஸ் இந்த கிளீனிங் ப்ராசஸ் நடந்தாவே உடம்பு வந்து ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவாங்க. டீடாக்ஸ் பண்ற எல்லா பெண்களுமே வந்து முடிஞ்சு 7 நாள் முடிஞ்சு ஒரு 11ஆம் நாள் வரும்போதே சொல்லுவாங்க, மேம் பாடி ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன், எனக்கு வந்து அட்லீஸ்ட் எனக்கு வெயிட் ரிடக்ஷன் இல்லைனாலும் அந்த ஹெவினஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, அதுக்கப்புறம் அவங்க ஒரு டயட்டிங் ஃபாலோ பண்ணுவாங்க. வித்தின் 12 டேஸ்ல தே வில் சி லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அந்த 12 நாள்ல அவங்க டயட் எடுக்கும் போதே, மேம் நான் முன்னாடி 3-4 மாசம்லாம் டயட் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணல. ஆனா இந்த கிளென்சிங் ப்ராசஸ் முடிச்சு நான் அந்த டயட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6வது நாள்லயே எனக்கு அந்த வித்தியாசம் தெரியுது, என்னோட உடம்பு வந்து லைட்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம அந்த டயட்டிங்கோட அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் இன்டெகிரேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி எப்போ அவங்க சாப்பிடணும், எப்போ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணணும், அவங்க உடலுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்க அந்த 2 சேஞ்சஸ் பண்ணும்போதே அந்த உடல் எடை நல்லா குறையறத பார்க்க முடியும். சிலருக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அவங்க அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் திடீர்னு வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை வீட்டில் யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ப்ராப்ளம்ல இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ப்ராப்ளம் இவங்களுக்கே இருக்க மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, ஆனா உடல் எடை கூடிட்டே இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் தான். ஏன்னா உடல் பொறுத்த வரைக்கும் நம்மளோட டே டு டே நம்மளோட பிரெயினே பார்த்தீங்கன்னா 2 விதமாக தான் வேலை செய்யும். ஒன்று க்ரோத்க்காக, இன்னொன்று நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக. அப்போ இந்த க்ரோத் மோடுன்றது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம், ஜீரணிக்கிறோம், அது வெளியே அனுப்புகிறோம் அண்ட் தேவையான நியூட்ரிஷன்ஸ் கொண்டு போகுது உடம்புக்கு. பட் இது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, பிரெயினுக்கு தெரியுது ஏதோ ஒரு எமோஷ்னலாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ ஏதோ ஒரு அடிபட்டுருச்சுன்னா உடனே இந்த க்ரோத் மோடை ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரொடெக்ஷன் மோட் ஆன் ஆகிடும். ஸோ அப்போ அதுக்கான விஷயங்கள் தான் அது ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர நேச்சுரலாக நடக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே நடக்காது. அப்போதான் நம்மளோட வெயிட் கெயின் எல்லாமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஏன்னா நம்ம டெய்லியுமே ஆனிமா கெட்ஸ் இட் கோன்ற ஒரு மேரத்தானில் தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே ஆனிமாக் சொல்கிறோம்,
கெட்ஸ் இட்னு சொல்லும் போது ஸ்ட்ரெஸ் உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு, அந்த கோ நடக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த கோ நடந்தா மட்டும்தான் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு பிரெயினுக்கு தெரியும். ஸோ தட் பாடி அகெயின் அந்த growth மோடுக்கு போகும். ஸோ எப்பெல்லாம் அந்த கோ நடக்கிறது இல்லையோ, நம்ம கண்டினியூஸாக பேகேஜ் மாதிரி தூக்கிட்டு டெய்லி ஓடிட்டே தான் இருக்கும். அதுக்கு அப்போஸாகவும் வந்து குறைக்கணுன்ற ஒரு முயற்சியும் நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம பிரெயினை எப்பயுமே நம்ம ஃபூல் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு, நம்மளே ஏமாத்திக்கிட்டு சில விஷயங்களை வந்து கட்டாயப்படுத்தி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே ஈஸியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க உடம்போட ரிதம்க்கு செட் ஆகுற மாதிரி நீங்க ஒரு டயட் சார்ட்டோ இல்ல ஒரு எக்ஸசைசஸோ இல்ல ஒரு மனப்பயிற்சி தேவைப்படுது, ஸோ ஒரு மூச்சு பயிற்சி தேவைப்படுது அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம மெட்வே ஆயுர்வேதில் வி ஹாவ் எ டீட்டெயில் அசஸ்மெண்ட். அதுவும் உங்கள் அக்னியை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களோட மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே வந்து இருக்க நம்பருக்கு அக்னி நீங்கள் டைப் பண்ணி அனுப்புறீங்கன்னா வில் கிவ் அ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதில் ஸ்கோரிங்கோடு இருக்கும், நீங்கள் ஸ்கோர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடல் இப்போ என்ன ஸ்டேட்ல இருக்கு. ஏன்னா அந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் நிறைய காசு செலவு பண்ணி ஜிம்முக்கோ இல்லை ப்ராடக்ட்ஸோ ப்ரோட்டீன் ப்ராடக்ட்ஸோ இல்லை ஒரு டயட்டிங் கன்சல்டிங் எது பண்ணாலுமே அது உங்கள் உடம்புல பெருசாக எஃபெக்டிவ் இருக்காது. ஸோ டு நோ மோர், லெட் அஸ் நோ. தேங்க்யூ.